மாவட்ட அளவிலான சில நிகழ்வுகளை நம்ம ஏரியா தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டம் அருகே பதநீர் இறக்குவதற்காக பனைமரத்தில் ஏறிய தொழிலாளி தவறி விழுந்து உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் அரசர்குளத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் கருப்பட்டி தயாரித்து விற்பனை செய்து வந்தார். வழக்கம் போல இன்று பதநீர் இறக்கச் சென்ற அவர் பனைமரத்தில் இருந்து தவறி விழுந்தார். வெகு நேரமாகி மகாலிங்கம் வீடு திரும்பாத நிலையில் அவர் சடலமாக கிடந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து செய்துங்கநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடுமலை மூணாறு சாலையை யானைகள் கடந்து செல்வதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட அமராவதி வனச்சுரகத்தில் யானைகள் அதிகமாக இருக்கின்றன. அவைகள் தண்ணீருக்காக அமராவதி அணையை நாடி செல்வது வழக்கம். அப்போது யானைகள் சாலையை கடக்கும் அழகை சுற்றுலா பயணிகள் தூரமாக நின்று பார்த்து ரசித்து வருகின்றனர். ஒசூரில் வெவ்வேறு பகுதிகளில் நடந்த சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரைச் சேர்ந்த கோபால் ரமா தம்பதி திருவண்ணாமலையை சென்றுவிட்டு கார் ஒன்றில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஒசூர் தில்லை நகரை கடந்தபோது சாலையோரம் நின்ற லாரி மீது கார் எதிர்பாராத விதமாக மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோன்று ஒசூர் பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தர்கா சாலையில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் திரிபுராவைச் சேர்ந்தவர் பலியானார். புதுச்சேரியில் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளியனூரில் உள்ள அந்த கோவிலின் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் கந்தசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சென்னையில் பேரணி நடத்தினர். எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடந்த பேரணியில் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட CITU தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் 3000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் உபரியாக உள்ள டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் பணியிட மாற்றத்தை கைவிடக் கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சேந்தமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் விஜயா. இவரை தற்போது பள்ளிக்கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதையடுத்து தமிழாசிரியர் விஜயா குடியாத்தம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு பணி மாறுதல் அடிப்படையில் சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழாசிரியர் விஜயாவை பணியிட மாற்றம் கைவிட வலியுறுத்தி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்துக்கு பெற்றோரும் ஆதரவு வழங்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு வகுப்புகளுக்கு சென்றனர். இந்த பிரச்சனை தொடர்பாக மாணவர்களின் பெற்றோருடன் பேச்சு நடத்திய முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ், தமிழாசிரியர் விஜயா பணிமாற்றம் தொடர்பாக உரிய பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உறவினர் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருப்பூரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட உறவினர் குடும்பத்திற்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். திருப்பூர் கருமாரம்பாளையம் பாளையக்கட்டைச் சேர்ந்தவர் சிவமூர்த்தி. முன்னாள் மத்திய மந்திரி ப. சிதம்பரத்தின் மனைவி நளினியின் சகோதரி மருமகனான இவர் திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனத்தை நடத்தி வந்தார். கோவைக்கு செல்வதாக கூறி சென்ற அவர் மாயமானதால் சிவமூர்த்தியின் தந்தை சின்னசாமி காவல்துறையில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் சிவமூர்த்தி காரின் GPS மற்றும் அவரது கைபேசி அணைக்கப்பட்ட இடம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வாகன சோதனையை மேற்கொண்டனர். அப்போது சிவமூர்த்தியின் காரில் வந்த 3வரை ஆம்பூர் காவல்துறையினர் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் சிவமூர்த்தியை கொலை செய்து உடலை கெலவரப்பள்ளி ஏரியில் வீசியது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட விமல், கௌதமன், மணிபாரதி மற்றும் கோவை காரமடையைச் சேர்ந்த மூர்த்தி ஆகியோரிடம் திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.